அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான விஷயங்களில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகர ராசி நேயர்கள் அனைவருக்கும் அடுத்து வரக்கூடிய 15 நாட்களில் ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்க போகுதுங்க. அந்த விஷயங்களில் என்ன என்பதையும், மேலும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் முக்கியமாக என்ன மாதிரி விஷயங்களை ரொம்ப கவனமாக இருக்கணும், என்ன விஷயங்கள்லாம் செய்யணும் செய்யக்கூடாது, மேலும் கிரகங்களுடைய அமைப்பால் என்ன மாதிரியான மாற்றத்தில் பெற போகிறீங்க அப்படிங்கிறத பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலியமாக முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் தர கூடிய விதத்தில் தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மேல்மருவத்தூரில் குடிகொண்டிருக்கக்கூடிய அந்த ஆதிபரா சக்தி அம்மனை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய நிறைவேறாத விஷயங்கள் ஏதாவது இருந்தால் அது வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் மேல்மருவத்தூர் அம்மனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த சமயம் அந்த அம்மனை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் வேண்டுதலாக நடக்கணும் அப்படின்னு சொல்லி வைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே கூடிய விரைவில் நிச்சயமாக நடக்கும். ஸோ நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்த செஞ்சு பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலுமே அதற்கு உடனடியாக இவர்களிடம் சிறந்த முறையில் பரிகார பலன்கள் தொலைபேசி மூலியமாகவே சொல்லப்படுதுங்க. ஸோ நீங்களும் உங்களுக்கு இருக்க பிரச்சனைகள் அனைத்திற்கும் உடனடியாக தீர்வு காணணும் அப்படின்னு நினச்சா டிஸ்கிரிப்ஷனில் உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காமல் தொடர்பு கொண்டு பயன் பெற்றுக்கோங்க. மகர ராசி அப்படிங்கிறது காலபுருஷனுக்கு 10வது ராசி அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் இந்த ராசியுடைய பாகை 280 முதல் 300 பாகை வரை இருக்குது. இது ஒரு சரராசி, நிலராசி, இரட்டைப்படை ராசி, பெண் ராசி அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ராசியுடைய அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான். மேலும் கடல் குதிரையின் வடிவத்தை உடைய ராசியாகவும் இந்த ராசி இருந்துட்டு வருது. அது மட்டும் இல்லாமல் இந்த ராசியில் உத்திராடம் நட்சத்திரத்தின் 2, 3, 4 பாதங்களும், திருவோணம் நட்சத்திரத்தின் 1, 2, 3 பாதங்களும் அடங்கியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவிட்டம் நட்சத்திரத்தின் 1 மற்றும் 2 பாதங்களும் இந்த ராசியில் அடங்கியிருக்கு. மேலும் இந்த ராசிக்காரங்க இயற்கையாகவே சுதந்திரமானவங்களாக காணப்படுவாங்க. அது மட்டும் இல்லாமல் சிக்கனமானவங்க, விடாமுயற்சி உடையவங்க. அது மட்டும் இல்லாமல் இலக்கியம், தத்துவ, விஞ்ஞானம் போன்றவற்றில் விருப்பமுடையவங்களாக இவங்க காணப்படுவாங்க. வியாபார நோக்கம் கொண்டவங்களாக இருப்பாங்க. வாழ்க்கையில் குறிக்கோளை உடையவங்களாக இருப்பாங்க. எந்த ஒரு சூழ்நிலைக்கு தக்கவாறு தன்னை மாற்றிக்கொள்பவர்களாகவும் காணப்படுவாங்க. ஆழமான நினைவாற்றல் உடையவங்களாக இருப்பாங்க. பல கலைகளை கற்பதில் விருப்பமுடையவங்களாக காணப்படுவாங்க. மேலும் வெள்ளை, நீலம் போன்ற வண்ணங்கள் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய வண்ணங்களாக இருக்குது. திங்கள், வெள்ளி, சனி போன்ற கிழமைகள் நன்மை தரக்கூடிய கிழமைகளாக இருக்குது. தை, மாசி, வைகாசி, ஆடி, ஐப்பசி, புரட்டாசி போன்ற தமிழ் மாதங்கள் உங்களுக்கு ரொம்பவே சிறப்பு மற்றும் நன்மை தரக்கூடிய வாய்ந்த நாட்களாகவும் தமிழ் மாதங்களாகவும் உங்களுக்கு இருக்குது. மேலும் உங்களிடம் இருக்கக்கூடிய சிறப்பான குணங்கள்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒழுக்கமானவங்க, நம்பிக்கையுடையவங்க, பொறுமை, விடாமுயற்சி உடையவங்க, கடின உழைப்பாளிகள், இரக்கம், கருணை உடையவங்க. மேலும் உங்களிடம் மாற்றிக்கொள்ள வேண்டிய விஷயங்கள்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பகட்டு விளம்பரத்தை விரும்புவீங்க. மேலும் முன்கோபம் அதிக அளவில் உடையவங்க, பணிவில்லாதவங்க, வளைந்து கொடுக்க மாட்டீங்க. ஸோ மகர ராசி நேயர்கள் யாராவது இந்த வீடியோ பதிவை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, நான் சொன்ன விஷயத்தெல்லாம் மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களை போல சிறந்த மாமனிதர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் மறக்காமல் இந்த சில விஷயங்களை மாற்றிக்கோங்க. அதே போல் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பொருத்தமாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் எஸ் அல்லது கரெக்ட் அப்படின்னு சொல்லி பதிவிடுங்க. மேலும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது மகர ராசி நேயர்களாக இருந்தால் அவங்க இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் வச்சவங்களாக இருந்தால் அவங்களுடைய பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இப்படிப்பட்ட மகர ராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 15 நாட்களில் ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்க போகுதுங்க. அந்த விஷயங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலியமாக முழுமையாக பார்த்து தெரிஞ்சிட்ருக்கோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா தாங்க உங்களுக்கு புரியும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். மேலும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். மகர ராசியில் 3 நட்சத்திரங்கள் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள், திருவோணம், அவிட்டம் 1, 2 பாதங்கள் என 3 நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு. கிரகநிலையை பொறுத்த வரையில் தனவாக்கு குடும்ப ஸ்தானத்தில் யார் இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா
சந்திரன் சனி தைரிய வீர ஸ்தானத்தில் ராகு பஞ்சமஸ்தானத்தில் குரு ரணருண ரோகஸ்தானத்தில் செவ்வாய் அஸ்தமஸ்தானத்தில் புதன் பாக்கியஸ்தானத்தில் சூரியன் சுக்கிரன் கேது என கிரக நிலைகள் அமைய பெற்றிருக்கு. மேலும் கிரக மாற்றங்களானது 6-10-2024 அன்று புதன் பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருந்து தொழில்ஸ்தானத்திற்கு மாறியிருக்காரு. மேலும் 14-10-2024 அன்று சுக்கிர பகவான் அஸ்தமஸ்தானத்தில் இருந்து பாக்கியஸ்தானத்திற்கு மாற போறாரு. மேலும் 17-10-2024 அன்று சூரிய பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருந்து தொழில் ஸ்தானத்திற்கு மாற போறாரு. மேலும் 23-10-2024 அன்று செவ்வாய் பகவான் ரணருண ரோகஸ்தானத்தில் இருந்து களத்திர ஸ்தானத்திற்கு மாற போறாரு. மேலும் 25-10-2024 அன்று புதன் பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருந்து தொழில் ஸ்தானத்திற்கு மாற போறாரு. இதனால உங்களுக்கு இந்த 15 நாட்கள் எப்படிப்பட்ட நாட்களாக இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யோகக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் மிக அனுகூலமாகவே இருக்கிறாரு. இதனால உங்களுக்கு வீண் செலவுகள் குறையக்கூடும். எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதில் தாமதங்கள் ஏற்படும். எனவே முன் திட்டமிடல் ரொம்ப ரொம்ப அவசியங்க. முக்கியமாக இந்த 15 நாட்களில் ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் கொடுத்த வாக்கை காப்பாற்ற எப்பேற்பட்டாவது காப்பாற்ற விடுவீங்க. மற்றவர்களின் பிரச்சனைகளுக்கு வழியை சென்று நீங்கள் தானாகவே போய் உதவி செய்வதை இந்த காலகட்டத்தில் தவிர்த்து கொள்வது நல்லதுங்க. மேலும் இல்லாத இடமாற்றம் உண்டாகக்கூடும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றம் காண மிகவும் கடுமையாக உழைக்க வேண்டிய சூழ்நிலைகள் உங்களுக்கு வரக்கூடும். பார்ட்னர்களோடு அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவங்க எதிர்பார்த்தபடி பணிகள் முடிக்க முடியாமல் மன சங்கடத்திற்கு ஆளாக நேரிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் குடும்பத்தில் இருப்பவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய பாடுபடுவீங்க. கணவன் மனைவிக்கிடையே வெளியில் சொல்ல முடியாத மனக்குறைவுகள் வரக்கூடும். மேலும் உங்களுடைய பிள்ளைகள் கல்வியில் மற்றும் அவர்களின் எதிர்கால பற்றிய கவலைகள் ஏற்பட்டு அதற்கு பின்னர் சரியாகும். பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு விருப்பமில்லாத பயணம் செல்ல நேரிடும். கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு யோகங்கள் ஏற்படும். அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு எதிலுமே கவனம் ரொம்ப ரொம்ப தேவைங்க. மேலும் மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு விளையாட்டில் ஆர்வம் இந்த காலகட்டத்தில் ரொம்ப அதிக அளவில் காணப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு இந்த 15 நாட்கள் அமைய பெற்றிருக்கு. மேலும் இந்த மகர ராசியில் இருக்கக்கூடிய உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 15 நாட்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தன்னம்பிக்கை அதிக அளவில் காணப்படும். உங்களது பொருட்களை இந்த காலகட்டத்தில் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக பார்த்து கொள்ள வேண்டிய அவசியங்கள் நிறைந்திருக்குங்க. இல்லை அப்படின்னா இழப்புகள் அதிக அளவில் இருக்கக்கூடும். ஸோ நீங்கள் பார்த்து உங்களுடைய பொருட்களை கவனமாக வைத்துக்கோங்க. வாகனங்களில் அதிகப்படியான செலவுகள் ஏற்படும். தந்தையோடு கருத்து வேற்றுமைகள் வரக்கூடும். அதனால் உங்களுடைய பேச்சு வார்த்தைகளில் நீங்கள் ரொம்ப அதிகமாக கவனம் செலுத்த வேண்டும். சொத்துக்களை அடைவதில் தாமதம் ஏற்படும். மேலும் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 15 நாட்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் கிடைப்பது குறைவாக இருக்கக்கூடும். சரக்குகளை விற்பதில் மிகவும் வேகம் காட்டுவீங்க. தொழில் மற்றும் வியாபாரத்தில் நிறைய விதமான மாற்றம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் விரிவாக்கம் செய்வது தொடர்பான முக்கிய முடிவுகளை நீங்கள் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக எடுப்பீங்க. அந்த மாற்றம் கூட உங்களுக்கு நன்மை தரக்கூடிய வகையில் தான் இருக்கும். ஸோ கவலைப்படாதீங்க. மேலும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 15 நாட்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உத்தியோகத்தில் இருப்பவங்க அலுவலக தொடர்பான பயணம் செல்ல வேண்டிய நிலைகள் வரக்கூடும். மேலும் சக ஊழியர்களின் உதவியும் கிடைக்கும். குடும்பத்தில் சுப காரியங்கள் நல்லபடியாக நடக்கும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். பிள்ளைகளின் செயல்பாடுகளில் கவனம் ரொம்ப ரொம்ப தேவைங்க. மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரி விஷயங்களை பரிகாரமாக செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, சனிக்கிழமை அன்று சனி பகவானுக்கு எள் சாதம் நெய்வேத்தியமாக செய்ய காரிய தடைகள் நீங்கும். எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நடக்கும். மேலும் உழைப்புக்கேற்ற ஊதியம் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ நீங்கள் மகர ராசி நேயர்களாக இருந்தால் மறக்காமல் சனிக்கிழமை அன்று சனி பகவானுக்கு இந்த விஷயங்கள்லாம் செய்து பாருங்கள். கண்டிப்பாக அவர் உங்களுக்கு நல்ல ஒரு விஷயத்தையே நடத்தி காட்டுவார். மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் புதன் வெள்ளி. சந்திராஷ்டம தினங்கள் 1, 27, 28. அதிர்ஷ்டமான தினங்கள் 20, 21 அப்படின்னு சொல்லப்படுது. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவுகளில் நாம மகர ராசி நேயர்கள் அனைவருக்கும் அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் எப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாட்களாக இருக்க போகிறது என்பதை பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சிருப்போங்க. இந்த பதிவுகள் அனைத்துமே இந்த மகர ராசி நேயர்கள் அனைவருக்குமே பயன் தரக்கூடிய விதத்தில் தான் அமைய பெற்றிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல்
உங்களுக்கு மேல்மருவத்தூரில் குடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆதிபராசக்தி அம்மனை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் இருந்தால் அது ஏதாவது உங்கள் மனசில் நினச்சிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஆதிபராசக்தி அம்மனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். மேலும் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி.